2025ல நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி மீம்ஸ் போட்டு அதுக்கே 2025 நம்மள எதுவும் செய்யாம இருந்தா சரி அப்படின்ற மாதிரி மக்களோட நிலைமை இல்ல மனநலமெல்லாம் இறங்கிடுச்சு. வருடங்கள் வேகமா போயிட்டே தான் இருக்கு, அதுக்கான நிகழ்வுகளும் நடந்துட்டே தான் இருக்கு, அப்கிரேடேஷனும் போயிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த வரிசையில முக்கியமான நிகழ்வா பார்க்கக்கூடியது வருஷம் நம்ம ராசிலாம் பார்ப்போம், அதெல்லாம் ஒரு சைடு. அதை தவிர்த்து ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி காலங்காலமா ப்ரெடிக்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல முக்கியமான ஆளுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா வாங்கா, இந்த சைட்ல நாஸ்ட்ராடாமஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ப்ரெடிக்ஷன் கிங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். நம்ம இந்த யூடியூபா இருக்கட்டும் இல்ல எதை பத்தி ஒரு ஏதாவது சோசியல் மீடியால போனோம்னா ஃபுல்லா 2025 ப்ரெடிக்ஷன்ஸ் ஆஃப் பாபா வாங்கா அப்படின்னு சொல்லி அவங்களோட நேம சுத்தி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோலையும் அவங்க என்ன இதுக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணது நடந்தது, 2025ல என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, நான் முதல்லயே சொன்ன மாதிரி பாபா வாங்காவும் நாஸ்ட்ராடாமஸும் காமனா 2025ல என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பாபா வாங்கா யாருன்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய உலகளாவிய விஷயங்களை ரெகுலரா அப்டேட்ஸா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வங்கேலியா படே குஸ்டேவோ, இதுதான் இவங்களோட ஃபுல் நேம். பாபா வாங்காவோட ஃபுல் நேம். 3rd October 1911 பல்கேரியால ஒரு சின்ன கிராமத்துல பிறக்கிறாங்க. பிறக்கும் போதே இவங்க ஒரு ப்ரீமெச்சூர் பேபி. என்னன்னா முழுசா அப்பெல்லாம் உங்களுக்கு ப்ரீமெச்சூர் பேபின்னா பெருசா தெரியாதுல்ல, ஸோ முழுசா வளரல. அப்படி இருக்கும்போது இவங்களை சுத்தி அந்த நெகட்டிவ் வைப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பெல்லாம் சரியா வளரல, இல்லைன்னா அவங்களுக்கு கண்ணும் காதும் ஊனமா இருக்கு, ஏதாவது சின்ன ஒரு குறை அந்த குழந்தை கூட இருந்தா கூட இல்ல, அது ஒரு துரதிர்ஷ்டம் இல்ல கஷ்டகாலம் அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி நம்பினவங்களாம் நிறைய பேரு. அப்படி இருக்கும்போது இவங்க பிறந்து கஷ்டப்பட்டு இவங்களை அந்த பர்டிகுலர் தருவாயில கூட்டு வந்துட்டாங்க அந்த ப்ரீமெச்சூர் பேபி ஸ்டேஜ்ல இருந்து. ஏன்னா இப்பெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்கு, நீங்க இன்குபேட்டர்ல வைக்கலாம், ஒரு 1 month கூட வளர வச்சுட்டு அப்புறமா வெளியில எடுத்துட்ட பிறகு நார்மலா அந்த குழந்தையோட எல்லா செயலும் நார்மல் ஆயிடும். பட் அப்ப அதை காப்பாத்துறது அப்படின்றது நார்மலான விஷயம் இல்ல. ஸோ இனிஷியலாவே பாபா வாங்கா அந்த ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜை ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிறந்து நிறைய நாள் அழவே இல்லையா. இது ஒரு முக்கியமான ஃபேக்டா அப்ப பார்க்கப்பட்டது. என்னன்னா அந்த அழுதாதான் அந்த குழந்தையோட முழுமையான தன்மை அடையும், ஸோ அது வரைக்குமே அது ஒரு துரதிர்ஷ்டமான குழந்தை அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனையும் அவங்க மேல இருந்தது. ஸோ அவங்களுக்கு இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களுக்கு நேம் வைக்கிறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டி டிலே ஆச்சு. ஒரு குழந்தை அழுதாதான் அப்பெல்லாம் நேமே வைப்பாங்களாம், ஸோ அதுவே டிலே ஆச்சு. ஸோ ஆரம்ப கட்டமே தன்னுடைய பிறப்பிலேயே நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில வந்தவங்க தான் பாபா வாங்கா. ஒரு 12 வயசா இருக்கும்போது பல்கேரியா நாட்டுல ஒரு மிகப்பெரிய புயல், அது எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நேச்சுரல் கெலாமிட்டிஸ், அந்த ஒரு புயல்ல பாபா வாங்கா மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு மட்டும் இல்லாம அந்த ஒரு புயல்ல அடிச்ச ஒரு மின்னலால அவங்க கண் பார்வை பறிபோகுது. இனிஷியலா கண் பார்வை ஃபுல்லா பறிபோல கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்குது. அந்த மின்னல் பட்டு கொஞ்சம் கொஞ்சமா மங்க ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கிட்ட போதுமான வசதி இல்ல ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்றதுனால அவங்க அதை கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படியே என்ன ஆகுதுன்னா ஃபுல்லா பிளைண்டா மாறிட்டாங்க. பிளைண்ட்ன்ற வார்த்தையை விட சேலஞ்சு பீப்புள், அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் டேர்ம் அவங்களுக்கு. ஸோ அப்படி அவங்க மாறின பிறகு அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அது வரைக்கும் இயற்கை அவங்க சுத்தி இருக்க நிறைய விஷயத்த பார்த்தவங்க இமேஜினேஷன்ல நிறைய விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, அது ஒரு குறையா பார்க்காம. அது என்ன ஆகுதுன்னா காலப்போக்கில் அவங்களுக்கு அப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு சூப்பர் பவர் மாதிரி ஃபீல் ஆயிட்டு ஃபியூச்சர்ல என்னென்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்திருக்கு. அவங்களோட கண்ணு முன்னாடி அவங்களோட உலகத்துல வந்திருக்கு. அவங்களோட அந்த 12 வயசுக்கு அப்புறம் என்னென்னலாம் உலகத்துல நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் கண் முன்னாடி வந்ததெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸா எழுதி வச்சிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ப்ரெடிக்ஷன், நடக்கும் நடக்காம போலாம், பட் ஆனா இதெல்லாம் என் கண் முன்னாடி வந்தது அப்படின்றதுதான் அவங்க ஒரு புக்லயே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபியூச்சர்ல மாதிரி இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ப்ரெடிக்ஷன், ஹைலைட்டான ப்ரெடிக்ஷன் என்ன தெரியுமா? எஸ், ஆகஸ்ட் 11, 1996 நான் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி 1990லயே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டா அந்த டேட்ல அவங்க இறந்துருக்காங்க.
இது வந்து ப்ரெடிக்ஷன் அப்படின்லாம் தாண்டி என்ன சொல்றதுன்னு இதுக்கு டேர்மே கிடையாது. ஸோ இந்த மாதிரி 2024 அவங்க ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாவோட டெம்பரேச்சர் 50 டிகிரி அபோவ் ரீச் ஆகும். அதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெட்டுக்கிளிகளோட ஊடுருவல் அங்கங்க வந்து பயங்கரமா வெட்டுக்கிளிகள் ஊடுருவி வயல்வெளிகள் நிலங்களை முக்கியமா வந்து பயிர் நிலங்களை வந்து அழிச்சு மக்களுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து பஞ்சத்தை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல வந்து நடந்திருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 ப்ரெடிக்ஷனா இருந்தாலும் சரி 2023லயே இது நடந்திருக்கு. ஒரு 1 இயர் 2 இயர் டிஃபரன்ஸ் ஆகலாம்ல ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ராஜஸ்தான்ல வெட்டுக்கிளி ஊடுருவல் நம்ம நிறைய பார்த்தோம் போன வருஷம் 2023 எண்டுல. ஸோ அந்த டைம்ல நிறைய விவசாய நிலத்துல வந்து உள்ள பூந்து நிறைய பயிர்களை அழிச்சுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து குண்டு குண்டா அதை வந்து ஏதோ கொன்னாங்க. அதுக்கப்புறம் அதோட ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு. ஒரு பர்டிகுலர் இடத்துல பயிரை அழியுது அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பஞ்சத்துல எடுத்துட்டு போவோம். நம்ம ரீசெண்டா பார்க்கலாம் அரிசியோட விலையேற்றம். ஸோ பஞ்சம் அப்படின்றது டைரக்டா வராது. இந்த மாதிரி அரிசியோட விலையேற்றம், நம்மளை சுத்தி இருக்க நிறைய கிராப்ஸோட விலையேற்றம் எல்லாமே கூட வந்து ஒரு பஞ்சத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன் பிரகாரமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சைட்ல வந்து நிறைய பொருளாதார சீர்கேடுகள், அதுக்கப்புறம் வந்து குழப்பங்கள், முக்கியமா இதுல எதை இன்வெஸ்ட் பண்றது, எது வந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஏற்படுற குழப்பம் இது நம்ம கிட்டே ஆப்வியஸா இருக்கு. ஸோ யூரோப் சைட்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர்த்து வேர்ல்டு லெவல்ல வார்ஸ் அது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறும். அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். அதை யாருமே தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படிதான் உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுங்க. எந்த ஒரு அதாவது ஸ்டாப்பிங் பாயிண்ட்டுமே அது கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கு. இந்த சைட்ல நம்ம அபார்ட்மெண்ட்ல வந்து குண்டு போறோம், இந்த சைட்ல நியூக்ளியர் பாம்புக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ரஷ்யா, இந்த சைட்ல நீங்களும் நியூக்ளியர் பாம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்ல அப்படின்னு 2024 அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அந்த வாரும் இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுவுமே அவங்க ப்ரெடிக்ஷன் கரெக்டா இருந்திருக்கு. அடுத்ததா வந்து கேன்சர் அண்ட் அல்சைமர்ஸ் டிசீஸ்க்கு வந்து மருந்து. ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தோம்னா, இந்த விஷயம் நான் பேசுறதுக்கு 1 வீக் முன்னாடி பார்த்தோம்னா, ரஷ்யா வந்து கேன்சருக்கான வேக்சின் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், ஸோ அடுத்த வருஷத்துல இருந்து எல்லா மக்களுக்கும் அதை வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், அது உண்மையும் கூட. ஸோ கேன்சருக்கான மருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் பாசிபிலிட்டியா? ஒரு ஹியூமன் ஆர்கன் இல்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து அந்த ஒயிட் பிளட் செல்ஸே காலி பண்ணி உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியே அழிக்கிற அளவுக்கு வந்து ஒரு கொடூர வியாதி வந்து கேன்சர். அது எந்த பகுதியில வரும்னே நிறைய பேரால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத இருந்தது. ஸோ அதுக்கான தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நியூஸ் கிடையாது, இட்ஸ் பிக் பிரேக் த்ரூ. அந்த பிரேக் த்ரூ ரஷ்யா கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் முன்னாடியே பாபா வாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் a great prediction and a great breakthrough from Russia. அதுதான் இது ஒரு முக்கியமான prediction 2024 prediction. இதெல்லாம் நான் சொல்றது லாஸ்ட் இயர் அவங்க predict பண்ணது நடந்தது. 2024ல அமெரிக்கா பிரசிடென்ட் ஒருத்தர் வருவாரு. அவருக்கு வந்து ரைட்டு காதோ இல்ல லெஃப்ட் காது கிட்டயோ ஏதோ ஒரு டிசீஸ் வரும், அப்படி இல்லைன்னா மூளையில கட்டி வரும், அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி predict பண்ணிருக்காங்க. இப்ப யார் பிரசிடென்ட்? டொனால்ட் ட்ரம்ப். லாஸ்ட் இயர் வந்து எலெக்ஷனுக்கு கேம்பெயினுக்கு போயிருக்கும் போது பெனிசில்வேனியால ஒரு அட்டாக் நடந்தது. அதுல வந்து அவரோட ரைட்டு காதுல அந்த புல்லட் பாஞ்சிட்டு போய் ஒரு அட்டாக் நடந்தது. அது வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி அப்ப இருக்கிற மீடியா வந்து பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன் உண்மைதான் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது உண்மையாவே நடந்தது. ஸோ இதுவுமே அவங்க 2024ல ப்ரெடிக்ட் பண்ணது. இது எல்லாமே ஒரு சைடு இருந்தாலும் எனக்கு தெரியும் நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் என்னடா 2024 பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், 2025க்கான ப்ரெடிக்ஷனுக்கு வந்துருவோம். 2025க்கான பாபா வாங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனே யூரோப் கண்ட்ரிஸ் மிகப்பெரிய வார்ல ஈடுபடும். அதாவது மக்கள் எதிர்பாராத அளவு கொடுமையான தாக்குதல்கள் அதை வந்து யூரோப் கண்ட்ரிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு போர் நிலவும். இதை நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இந்த ப்ரெடிக்ஷன் பாபா வாங்கா மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணல. இந்த சைட்ல பேரலா நாஸ்ட்ராடாமஸ் 16th செஞ்சுரியில கிட்டத்தட்ட 400 to 500 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்தவர் அவரும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ யூரோப் கண்ட்ரிஸ் இஸ் கோயிங் டு ஃபேஸ் சம் பிக் த்ரெட் அப்படின்னு சொல்லி எனக்கும் மனசுல தோணுது. உங்களுக்கும் தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்ததா வந்து வேற்று கிரக கம்யூனிகேஷன். அது வந்து ஆப்வியஸா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எலான் மஸ்க்னு ஒருத்தர் இருக்காரு.
அவர்கிட்ட இந்த காசு இந்த டெக்னாலஜி இப்ப அட் அ டைம்ல நிறைய சேர்ந்துடுச்சு. கோடிக்கணக்கில் பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர். இன்னும் கேட்டீங்கன்னா வந்து வேர்ல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனரா ஆக போறாரு அப்படின்ற அளவுக்கு அவரோட மதிப்பு அவரோட பணம் எல்லாமே கூடிட்டு இருக்கு. அதே டைம்ல வந்து அமெரிக்கால பர்டிகுலரா அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஒரு பெரிய போஸ்டிங்கை வாங்கிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் சொன்னல, அந்த கம்யூனிகேஷன் ஆல்ரெடி இங்க இருந்து அவரோட மெயின் ப்ராஜெக்ட் 3 இல்லைன்னா வந்து செவ்வாய் கிரகத்துக்கு இங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டிராவல் ஏஜென்சி மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு டூர் கிரியேட் பண்ணுன்றதுதான் அவரோட ஆசை. இங்க இருந்து பயணிகள் அங்க கூட்டு போறது, சுத்தி காமிச்சு கூட்டு வர்றது. ஸோ ஏலியன்ஸ் கிடையாதுங்க கம்யூனிகேஷன். ஏலியன்ஸ் தான் போயிட்டு அந்த இடத்துல வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இங்க இருந்து நீங்க வேற கிரகத்துல போய் அங்க மனிதர்களாகிய நீங்க கம்யூனிகேட் பண்ணா கூட அது ஒரு கம்யூனிகேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் ஆப்வியஸா 2025 நடக்கணும்னு இல்லை, 2024லயே அதுக்கான ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் எலான் மஸ்க் போட்டாரு. ஸோ 2025 மிட்லயே கூட அதுக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததா டெலிபதி அப்படின்றது எப்படி சொல்லலாம், சரி சினிமாலாம் நம்ம நிறைய டெலிபதி கேள்விப்பட்டிருக்கோம். த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த கம்யூனிகேஷன் அப்படின்னு கூட டெலிபதியை சொல்லலாம். என்னன்னா ஆல்ரெடி நம்ம பார்க்கும்போது இந்த ஒயர்ல வந்து போன் வச்சிருந்தோம், அப்புறம் பெரிய பெரிய போன் வந்தது, அப்புறம் குட்டி ஆச்சு, டச் ஆச்சு, இப்போ வந்து அப்படியே ஜஸ்ட் வாட்ச்ல கூட பேசலாம். ஸோ ஃபியூச்சர்ல சிப் இருக்கும், அந்த சிப்பெல்லாம் தாண்டி டெலிபதி ஜஸ்ட் நம்மளுக்கு வேற ஏதாவது டெக்னாலஜி அப்டேட் வந்து ஜஸ்ட் நினைச்சாலே அவங்களை கால் பண்ற மாதிரி போகலாம். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்மெண்ட்டை தான் வந்து டெலிபதி அப்படின்னு இந்த இடத்துல குறிக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்கான சான்சஸ் அதுவும் ரொம்ப தூரம் கிடையாது. கண்டிப்பா 2025ல ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சு திடீர்னு ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அடுத்தது ஆர்டிஃபிஷியல் பேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கான வேலைகளை வந்து நம்ம நிறைய வருஷமா நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரீசெண்டா அதுக்கான அப்டேட்டை வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்தது வந்து எலான் மஸ்க். என்னன்னா ஒரு வயிறு மாதிரி ஒரு டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜிக்குள்ள எப்படி வந்து ஒரு பிரசவிக்கிற பெண்ணுக்கு இருக்கிற கெமிக்கல்ஸ், அந்த பர்டிகுலர் வேக்யூமு, அந்த பர்டிகுலர் ஸ்பேஸு, உள்ள இருக்கிற பிளாடர்ல இருந்து அந்த பர்டிகுலர் வாட்டர் செக்மெண்ட் வரைக்கும் வந்து சேம் டெக்னாலஜியை வச்சு வெளியில யூஸ் பண்ணி ஒரு குழந்தைய பிறக்க வைக்கிறதுக்கு நாங்க ஆல்ரெடி முயற்சி செஞ்சுட்டோம், அதுக்கான 90% ஆஃப் ஒர்க் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஸோ அதுவுமே ரொம்ப தூரம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் பேர்ட்ஸ் வித் நம்ம மேலோட செம்மனை வச்சு அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வித் செமன் வித்தவுட் செமன் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய. அதுக்கப்புறம் வந்து எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கும்போது ராஜா காலத்துலலாம் வந்து ஒரு ராஜாவா இல்ல அந்த சுத்தி இருக்க மக்கள்லாம் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அதிகபட்சம் ஒரு 50 வருஷம் அதுக்கு மேற்பட்ட யாருமே வாழ்ந்ததா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். என்னன்னா ஏதாவது ஒரு போர் இல்ல அந்த போர்ல ஏற்படுற ஒரு பெரிய டிசீஸ், இல்ல அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல வந்து ஒரு டிசீஸ் பரவும். ஸோ அந்த மாதிரி போர்ல இறக்குறவங்க ஒரு சைடு இருந்தாலும் டிசீஸ்ல இறக்குறவங்க ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஹியூமனோட நார்மலான ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து அப்பெல்லாம் 30-40, அப்புறம் 50 ஆச்சு, 60 ஆச்சு, இப்போ 70, ஃபியூச்சர்ல 100 வந்து ரொம்ப நார்மல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம ஆர்டிபிஷியல் ஆர்கன்ஸ் இல்ல ஆர்கனை வந்து என்ன சொல்றது டிரான்ஸ்பிளான்ட் பண்றது இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நடக்கும். முக்கியமா ஆர்கன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்துல வளர வைக்க முடியும். இன்ஃபேக்ட் வந்து அதை வளர வச்சு தேவைப்படும் போது அதை எடுத்து நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டெக்னாலஜி கூடிய விரைவில் வந்துடும். அது வந்து 2025ல வரலனாலும் மேக்ஸ் 2030குள்ளேயாச்சும் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இதுவுமே ப்ரெடிக்ஷன் கண்டிப்பா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் வந்து கிளைமேட்டிக் கண்ட்ரோல் டெக்னாலஜி. இது வந்து துபாயில ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. நிறைய ஊர் வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல் மட்டும் வந்து சம்மர்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம். 50 டிகிரி அப்படின்றது நாக்கு தள்ளுது. 50-60 ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க பெரிய பெரிய டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம். ஸோ அவங்க வந்து இந்த ஆர்டிபிஷியல் ரெயினை நோக்கி ஆல்ரெடி கண்டுபிடிச்சு போயிட்டு இருக்காங்க. பட் இந்த வெயிலை கம்மி பண்றதுக்கு ஆர்டிபிஷியலா அதாவது பண்ண முடியுமா அப்படின்னு டெக்னாலஜி போயிட்டு இருக்கும். அதுவும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஹியூமன் எவால்வ்மெண்ட் வித் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டா போயிடும். ஸோ அதுவுமே பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அடுத்தது வந்து முக்கியமான விஷயமா டைம் டிராவல். இது வந்து பல வருஷமா இருக்க ஒரு கிளீஷேவான கான்செப்டுங்க. நம்ம டைம் டிராவல் அப்படின்னு போட்டீங்கன்னா நிறைய ப்ரூவனான ஒரு ஃபேக்ட்ஸும் இருக்கு. இல்ல அவங்க தான் இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதுக்கு வந்து ஒரு மிஷின் இல்ல ஏதாவது ஒன்று நடக்குமா, இல்ல டெக்னாலஜி வைஸ் இது டைம் டிராவல் இதை யூஸ் பண்ணி நம்ம டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு நடக்குமா அப்படின்னு தான் மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அப்படி டைம் டிராவல் மிஷின் கண்டுபிடிச்சிட்டாலோ இல்ல சின்ன வாட்ச் இந்த 24 படத்துல வர மாதிரி கண்டுபிடிச்சிட்டா கூட
பிக் பிரேக் த்ரூ கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் ஃபியூச்சரை போய் பார்ப்பாங்க, பாஸ்ட போய் பார்ப்பாங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சினிமாவில் எடுத்தது கொஞ்சம் டெக்னாலஜி எவால்வ் பண்ணா ஏதாவது நடக்கலாம். லைட் ஸ்பீடை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணி போனோம் அப்படின்னா டைம் டிராவல் இஸ் பாசிபிள். ஆல்ரெடி போயிட்டு தானே இருக்காங்க நிறைய விஷயத்துல. பிக் பேங் தியரி இன் சுவிட்சர்லாந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ இது எல்லாமே பாபா வாங்காவோட 2025 ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே நடக்குமா நடக்காதா அப்படின்றது செகண்டரி. பட் இதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன நிறைய விஷயம் நடந்திருக்கு, அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் வந்து செப்டம்பர் 11 வந்து நடந்த அந்த ட்வின் டவர் அட்டாக்கு, 2004 சுனாமி, 1985 வந்து நார்த்தன் பல்கேரியாவில் நடந்த எர்த்குவைக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம் நடந்திருக்கிறதுனால மக்களும் வந்து கண்டிப்பா இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். ஸோ வந்து நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி இதை வந்து ரொம்ப ஹெட்டேக்கா எடுத்துக்கூடாது. பட் இதெல்லாம் இதுல நல்ல விஷயம் தான் எடுத்துக்கலாம், கெட்ட விஷயம் தான். அதை எப்படி தவிர்த்து அதுல இருந்து நம்ம வெளியில வரோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இவங்களோட ஒரு எண்டு இருக்குல்ல, நிறைய பேர் கேட்பீங்க இவங்களோட ஒரு எண்டு. இவங்க வந்து எது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க? ஏன்னா மாயன் கேலண்டரை பத்தி நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்கல்ல. இந்தப்பா 2012 மாயன் கேலண்டர் நின்றுச்சு, இன்னுமே வந்து உலகம் சுத்திட்டு இருக்கு, அப்பயே அழிஞ்சிருக்க வேண்டியதான் அப்படின்னு. பாபா வாங்க வந்து 5079 இப்ப 2024 கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 2500 வருஷம் கழிச்சு தான் உலகம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு 5079 வருஷத்துக்கு வரைக்கும் இவங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து எழுதி வச்சு போயிருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன். ஸோ நான் சொன்னதுல உங்களோட ஃபேவரட் ப்ரெடிக்ஷன் என்ன? என்னோட ஃபேவரட் ப்ரெடிக்ஷன் உண்மையாலுமே என்னன்னா டைம் டிராவல் மிஷின். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படியோ ஒரு 2040 அங்க அப்ப என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் பின்னாடி போனோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் கூட வந்து என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் 90s கிட்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள், ரொம்ப பெருசா போயிட்டு அங்க போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இங்க போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கல்ல, சின்ன ஆசைகள் நம்ம ஜென்ரேஷனுக்குள்ளேயே என்ன நடக்குது அப்படின்றதான் பார்க்கணும். இதை தவிர்த்து இவங்க சொன்னதுலயே உங்களுக்கு வந்து இதை கேட்டாலே பயமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பாபா வாங்காவோட ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். அடுத்ததா கண்டிப்பா வந்து நாஸ்ட்ராடாமஸோட ப்ரெடிக்ஷனை ஒரு நாள் எடுத்துட்டு வரேன். Until then, this is Vijay Karthik signing off. Tata, bye bye, see you. மறக்காம நம்ம சர்க்கரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.